Hi friends, in the video நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் ஓட வெயிட்டேஜ் அண்ட் மார்க் அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ 4 ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 2A கொஸ்டினில் 7 மார்க்கில் 4 வருஷமும் காஸ்டி தான் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 2A கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ஒரு 7 மார்க் வந்து காஸ்டிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2Bயில் வந்து 2 இயர்ஸுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு வந்து எம்ப்ளாயி காஸ்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டும் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் எம்ப்ளாயி காஸ்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எதுவுமே விட்டு கிடையாது. மெட்டீரியல் காஸ்ட்டும் படிக்கணும், எம்ப்ளாயி காஸ்ட்டும் கிடைக்கணும். ஏன்னா 2Bயில் 7 மார்க்கில் ஒன்று மெட்டீரியல் காஸ்ட் வந்து கேட்பாங்க, இல்லை எம்ப்ளாயி காஸ்ட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஓவர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் 3A கொஸ்டின் வந்து ஓவர் ஹெட் கொஸ்டின் தான். இது வந்து 7 மார்க்கு கண்டிப்பாக ஒரு ஓவர் ஹெட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த வருஷமும் கேட்டதில்லை. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7Bங்கிற கொஸ்டினில் இல்லை 8Cங்கிற கொஸ்டினில் ஒரு 7 மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங் புக் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 3Bயில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒன்று 3Bயில் காஸ்ட் அக்கௌண்டிங் புக் சிஸ்டம் வந்து கேட்கலாம், இல்லை ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 3Bயில் ஒன்று காஸ்ட் அக்கௌண்டிங் புக் சிஸ்டம் இல்லை ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4Aயில் வந்து பேட்ச் காஸ்டிங் வந்து கேட்கலாம். 4Aயில் பேட்ச் காஸ்டிங் கேட்கலாம், இல்லை ஆப்ரேட்டிங் காஸ்டிங் வந்து கேட்கலாம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் 3 இயர்ஸுக்கு கேட்டுக்கிறாங்க. பேட்ச் காஸ்டிங் வந்து ஒரே வருஷம் தான் இந்த 2025 ஜூனில் 4Aயில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4B ஃபுல்லாமே கான்ட்ராக்ட் காஸ்டிங் தான். ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேருந்து ஒரு 4B கொஸ்டின், அதாவது 7 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் காஸ்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5A ஃபுல்லாமே ப்ராசஸ் காஸ்டிங் தான். 4 இயர்ஸுக்கும் ப்ராசஸ் காஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் ஒரு ப்ராசஸ் காஸ்டிங் 7 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து 7 மார்க் கேட்பாங்க. மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 14 மார்க்ஸுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்ஜினல் காஸ்டிங் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஒரு சாப்டர்லேருந்து 14 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வேறு எந்த சாப்டர்லையும் கிடையாது. எல்லா சாப்டர்லையும் 7 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் மார்ஜினல் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் நம்மளோட மார்க் அனலைசிஸ். ஸோ 4 இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ எதுவுமே வந்து நம்ம விட முடியாது. ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணலாம், அது வந்து ஜஸ்ட் தியரிஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியும், மற்ற வேறு எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். காஸ்ட் சீட் எல்லா வருஷமும் கேட்பாங்க. ஸோ கரண்ட் இயர்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் ஹெட்டும் கரண்ட் இயரில் கண்டிப்பாக கேட்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ப்ராசஸ் காஸ்டிங், அதுக்கப்புறம் ஜாயிண்டட் பை ப்ராடக்ட், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்பாங்க. மார்ஜினல் காஸ்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 14 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வருஷம் வந்து கேட்பாங்க.